நில் இந்த பயணம் சாதாரணம் இல்ல. பேக் பேக் தோளில கனவு மனசுல கூகுள் மேப் விட உணர்ச்சி தான் கைட். ரோட் முடிஞ்சாலும் ஸ்டோரி முடியாது. இந்த வாழ்க்கை வெளியே போனாதான் புரியும். அம்மா சமைச்சா அது சுவை மட்டும் இல்ல, அது நினைவு. அடுப்பருகே நின்ற காலம், மனம் வீசும் அந்த நேரம், ஒரு கரண்டி சாப்பாட்டுல ஒளிஞ்சிருக்கு 1000 பாசம். கொனி பொரியல் தேவையான பொருள்: கத்திரிக்காய், இதில் 2 சின்ன உருளைக்கிழங்கு, சின்ன வாழைக்காய் கட் பண்ணி இதில் வச்சுருக்குறோம் தண்ணியில் போட்டு. இது 150 சென்னாக்குனி, 3 தக்காளி, 100 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பெரிய வெங்காயம் சின்னது ஒன்று, கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், கொஞ்சமாக புளி, கடுகு, உப்பு, தேவையான எண்ணெய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும், வதக்கணும். ஆஃப் பண்ணி சென்னாக்கோனி கடாயில் போட்டு நல்லா வதக்கணும், நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கணும். இப்போ சென்னாக்கொன்னி குழம்புக்கு கத்திரிக்காய் கூட்டுக்கு அடுப்பு பற்றி வச்சு குக்கர் வைக்கணும். குக்கர் நல்லா காயணும். நாலு கரண்டி எண்ணெய், எண்ணெய் நல்லா காயணும். நல்லா காஞ்சது. ஒரு ஸ்பூன் கடுகு, கொஞ்சமா சீரகம், கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் நல்லா பொரியணும். கடுகெல்லாம் நல்லா பொரியணும். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சுது. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, அதுவும் நல்லா பொரியுது. வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்ந்து போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சமா உப்பு போட்ட சீக்கிரமா வதங்கும். போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கணும்.
அடுப்பருகே நின்ற காலம் மனம் வீசும் வெங்காயம் எல்லாம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ தக்காளி, இது ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா மசியணும். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஒன்றா கலந்து மசிஞ்சிக்கணும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய், 1 கிலோ கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு, போட்டு நல்லா கலரி கொடுக்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்றா கலக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கலரி விடணும். அம்மா சமைச்சா அது சுவை மட்டும் இல்லை. கொஞ்சம் கத்திரிக்காய் கலர் மாறணும். அப்போதான் எல்லாமே போடணும். பொருள் அம்மா சுமதி சமையல் கலர்ஃபுல்லாக இருக்குது கத்திரிக்காய். இப்போ 1 ஸ்பூன் கல் உப்பு போடணும். 1/2 ஸ்பூன் மஞ்சாத்தூள், எங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நாங்கள் காரம் போடுறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான காரம் நீங்கள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், போட்டு நல்லா கலரணும். பச்சை வாசனை போகிற மாதிரி எண்ணெய் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா கலரி கொடுப்போம்.
இப்போ நல்லா வதக்கிட்டு சென்னாக்கோனி இதில் போடணும். போட்டுட்டு நல்லா கலரி கொடுக்கணும். இப்போ ஒரு அரை சொம்பு தண்ணி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்கு. இப்போ தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. வெயிட் ஒரு விசில் வர வரைக்கும் ஒரு விசில் வரணும். அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடணும். இப்போது ஒரு விசில் வந்தது. குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா எல்லாமே ஒன்றா ஆகணும். தண்ணி கொஞ்சம் சுண்டணும். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா சுண்டணும். இப்போ கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். ஒரே கொஞ்சம் தான். இப்போ நல்லா கொதிச்சிட்டு புளி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கொச்சது போதும் இந்த அளவுக்கு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு இது வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் ஊற்றலாம். சென்னாக்கொன்னி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு. சென்னாக்கொன்னி கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கூட்டு வச்சாச்சு. சாதத்துக்கு நல்லா இருக்கும்.